ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிலவங்க தைக்கிற ப்ளவுஸில் ஷோல்டர் வந்து இறங்கி வருது அல்லது ஷோல்டர் லூஸாக இருக்குங்கிற கம்ப்ளைண்ட் வரும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருதுன்னா எந்த இடத்துல அது பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுத்து வந்து அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர் ப்ளவுஸ் தைக்க தெரியும், எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஷோல்டர் கம்ப்ளைண்ட் வராமல் இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியும்னா தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாது அப்படின்னா தெரியாதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ தான் ஸ்டார்டிங் கொஞ்சம் தெரியும்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வந்து ஏன் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அதாவது அளவு ப்ளவுஸையும் நம்ம தைச்ச ப்ளவுஸையும் ரெண்டையுமே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஊக்கு வர்ற இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி கழுத்தை வச்சுக்கோங்க. கழுத்தை ஃபுல்லாக இப்போ நம்ம அளந்து பார்க்க போகிறோம். ஏன்னா கழுத்து வந்து லென்த் ஆயிடுச்சுனாலும் இந்த கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுட்டு நம்ம அளந்து பார்க்கலாம். ரொம்ப இழுக்க வேண்டாம், ரெண்டையுமே மீடியம் இதில் வச்சுட்டு அப்படி கொஞ்சம் லைட்டாக வச்சுட்டு அப்படி போயிடுங்க. கரெக்டாக ஃபுல் லென்த்தை பார்த்துட்டு உங்களுக்கு கழுத்து வந்து லென்த்தாக இருக்காங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் இந்த இது தான். கழுத்து வந்து லென்த் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து இந்த ஷோல்டரில் தான் கரெக்டாக வரும். ஏன்னா பின் சைடும் அதுக்கு போக முடியாது, முன் சைடும் போக முடியாது. ஏன்னா ரெண்டு சைடுமே டைட் ஆயிரும். ஸோ அது வர்ற இடம் வந்து இந்த இடத்துல தான் அந்த லூஸ் காமிக்கும். அதனால் உங்களுக்கு ஷோல்டர் இறங்குது அல்லது ஷோல்டர் வந்து லூஸாக இருக்குங்கிற கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரும். ஸோ கழுத்தளவு கரெக்டாக இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அப்படி கழுத்தளவு லென்த்தாக இருந்தது அப்படின்னா நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ கழுத்தளவு வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த கம்ப்ளைண்ட் எந்த இடத்துல வரும்னா நம்மளோட ஃப்ரண்ட் பீஸில் தான் வரும். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஷோல்டரில் இருந்து கரெக்டாக டாட் வரைக்கும் வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா டாட் வந்து இறங்கியிருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு டாட் கரெக்டாக பிடிச்சிருக்கமா பாருங்கள். இப்போ டாட் வந்து உங்களுக்கு கரெக்டாக பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஃபுல் லென்த்தையும் பார்த்துக்கோங்க. இந்த லென்த்தும் அதிகமாக இருந்தது அப்படின்னா, இந்த லென்த் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஏன் ஷோல்டர் கம்ப்ளைண்ட் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ வந்து அவங்களோட உடம்புல இந்த பட்டி வருதில்ல, அந்த பட்டி வந்து ஃபுல் லென்த் வந்து நம்ம 28 இன்ச்சு வச்சுருக்கோன்னு வச்சுக்கிடுவோமே. அந்த இடுப்பளவு வந்து 28 இன்ச்சு வச்சுருக்கணும். அந்த 28 இன்ச்சு அவங்க உடம்புல ஒரு இடத்துல ஏறிடும். ஸோ இந்த இடத்துல ஏறினதுக்கப்புறம் இந்த கப் சைஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும். அவங்களுக்கு அளவு ப்ளவுஸை போடும்போது கப் சைஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து தச்ச ப்ளவுஸில் அந்த இது வந்து லூஸ் வந்திருக்கு அப்படின்னா, அதாவது அந்த இது லென்த் ஆயிருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக தான் வரும். ஏன்னா இந்த இடம் வந்து 28 இன்ச்சு நம்ம கரெக்டாக வச்சுருப்போம். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் அந்த லூஸ் எதுவுமே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா நம்ம பட்டி துணி கொடுத்து அடிச்சிருக்கனால லூஸ் விழாது. கப் சைஸ் வந்து அவங்களுக்கு ஏறினதுக்கப்புறம் கப் சைஸ் வந்து கரெக்டாக உட்காந்துரும். இந்த இடத்து வரைக்கும் கரெக்டாக இருந்துடும். இதுக்கு மேலே வர்றது தான் அவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா இந்த இடத்துல தான் எல்லா கம்ப்ளைண்ட்டுமே காமிக்கும். அதனால் இந்த ஷோல்டர் வந்து அவங்களுக்கு லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படி இந்த இடத்துல லூஸ் ஆகுது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். இந்த இடத்துல லூஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த ஷோல்டர் ஃபுல்லாகவே லூஸ் இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் ஷோல்டர் கம்ப்ளைண்ட் வரும். அதனால் இந்த இதையும் நீங்கள் செக் பண்ணி கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கை ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக வருதாங்கிறத பாருங்கள். ஏன்னா ஆம்ஹோல் ரவுண்டு வந்து உங்களுக்கு கம்மியாகிடுச்சுனாலும் அந்த கம்ப்ளைண்ட் வரும், கூடிருச்சுனாலும் அந்த கம்ப்ளைண்ட் வரும். ஏன் கம்மியாகிடுச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த இது கம்மியாகிடுச்சுன்னா ஏன் அந்த கம்ப்ளைண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் வந்து கரெக்டாக ஏறாது. ஷோல்டர் வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே நின்றுக்கிடும். அதாவது ஷோல்டருக்கு முன்னாடியே நின்றுக்கிடும், கையிலேயே ஏறிக்கிடும். கம்மியாகிடுச்சுங்கிற பட்சத்தில் கையிலேயே ஏறிடுச்சு அப்படின்னா அவங்க கையை ஃப்ரீயாக வைக்கும்போது அந்த இடம் வந்து இறங்கிக்கிட்டே தான் வரும். ஏன்னா ஒரு பிடி கிடைக்காம அது வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் லூஸ் வச்சுட்டாலும் அந்த கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா ஷோல்டர் வந்து ஃபுல்லாக ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் தொலைதொலாக இருக்கிறதுனால இந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகி வரும். அதனால் இந்த ஆம்ஹோல் ரவுண்டும் கரெக்டாக வந்திருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த 3ல் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்திருக்கும். இந்த ப்ளவுஸை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
இப்போ கழுத்து உங்களுக்கு லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, ஷோல்டரை வந்து பிடிப்பீங்க. ஆனால் ஷோல்டர் பிடிக்கிறது ரொம்பவே தப்பு. ஏன்னா ஷோல்டரில் நம்ம பிடிக்கிறதுனால 2 விதமான கம்ப்ளைண்ட் வரும். ஒன்று, அவங்களுக்கு கழுத்து வந்து அந்த ஷோல்டர் சைடு வந்து அழுத்துதுங்கிற கம்ப்ளைண்ட் வரும். இன்னொன்று, இந்த ஷோல்டரில் இந்த இடத்துல பஃப் விழுதுங்கிற கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம பிடிச்சிருவோம், இந்த இடத்துல பிடிக்க முடியாது, கை ஏறி இருக்குங்கிறதுனால இந்த இடத்துல பிடிக்க முடியாது. இதுலேருந்து வி மாதிரி எடுத்து நம்ம இது பண்ணுவோம். இந்த வி இப்படி ஏறும்போது அவங்களுக்கு இந்த இடம் ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். இந்த இடம் தூக்கிட்டு இருக்குங்கிறனால ஷோல்டரில் மேக்ஸிமம் நீங்கள் பிடிக்காதீங்க. ஷோல்டரில் பிடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு இடத்துல பிடிக்கலாம். கரெக்டாக இந்த 3 டாட் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 டாட்டுக்கும் நடுவில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு டாட் மாதிரி கழுத்தில் இருந்து ஒரு டாட் மாதிரி பிடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வெளியே தெரியாது. அதே மாதிரி ப்ளவுஸும் கரெக்டாகிடும். இந்த மாதிரி கழுத்தில் வந்து நீங்கள் பிடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த கழுத்து கரெக்டாகிடும். நீங்கள் ஷோல்டரில் பிடிக்க வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா ஷோல்டரில் பிடிக்கிறதுனால நம்மளுக்கு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் வரும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து இப்போ வந்து கழுத்து பிரச்சனை வந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டேன். இப்போது இந்த ஃப்ரண்ட் சைடு நம்மளுக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு இறங்கி இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்த பிடிச்சி அவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்த பிரித்து மறுபடியும் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டைம் அதிகமாக இழுக்கும். அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இதில் பிடிச்சி கொடுங்க. ஆனால் இதை பிடிச்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு இந்த இடத்துல லூஸு கண்டிப்பாக கிடக்கும். ஸோ அதை வந்து அடுத்த ப்ளவுஸில் நம்ம சரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸை நீங்கள் பிடிச்சி கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மறுபடியும் வந்தாங்கன்னா இந்த இடத்த நீங்கள் பிரிச்சுட்டு மறுபடியும் இதையும் பிரித்து நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். இந்த பட்டி சைடு பிடிச்சி அதில் கொஞ்சம் இறக்கி நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் கட் பண்ணி மறுபடியும் தைக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இது ஒன்று தான் தீர்வு, வேறு வழி இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இதை பிடிச்சி கொடுத்து பாருங்கள். அவங்க போட்டு ஓகே சொல்லிட்டாங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. இல்லைன்னா நீங்கள் பட்டியை பிரித்து ஃப்ரண்டை வந்து கம்மி பண்ணிட்டு தான் தைக்கணும். இது வந்து நிறைய கிராஸ் ப்ளவுஸுக்கு தான் இந்த கம்ப்ளைண்ட் அதிகமாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ப்ளவுஸ் அதிகமாக அந்த ஷோல்டர் இறங்குதுங்கிற கம்ப்ளைண்ட் அதிகம் வராது. கிராஸ் பீஸுக்கு தான் அதிகம் வரும். ஏன்னா நம்ம கிராஸ் பீஸுக்குமே இந்த நெக்கு வெட்டும்போது நம்ம அதே அளவு வச்சு வெட்டும்போது நெக்குமே நம்ம தைக்கும்போது கிராஸ் ஆயிரும். அதனால் நெக்கும் கூடலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் வருது பார்த்திங்களா, இந்த ஃப்ரண்ட் பீஸ்லேயுமே கிராஸ் பீஸ்லேருந்து அதாவது அளவு ப்ளவுஸில் அவங்க ஏற்கனவே போட்டு அதை துவைச்சி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து நல்லா கிராஸ் இருக்கும். நம்ம தைக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து அப்போ தான் எடுத்துருக்க துணி. ஸோ அதே கிராஸை நம்ம அப்படியே வச்சு நம்ம தைக்கும்போது அந்த கிராஸ் வந்து ரொம்ப இதாயிரும். அதாவது அவங்க துவைச்சதுக்கப்புறம் அந்த கிராஸ் அதிகமாயிரும். அதனால இந்த கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் கிராஸ் ப்ளவுஸ் தைக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த இடத்துல நீங்கள் தையல் தும்பு விடாமல் தையுங்க. அதாவது தையல் தும்புக்கு எக்ஸ்ட்ரா விட வேண்டாம், அதே அளவு அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் தைக்கும்போது அவங்க துவைச்சதுக்கப்புறம் அவங்க ப்ளவுஸ் வந்து நல்லா இழுத்து வரும். அதனால் அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். நீங்கள் கரெக்டாக அதாவது இந்த அளவுக்கு தையல் தும்பெலாம் விட்டு தெளிவாக வச்சு தைச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வர்றதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. அடுத்து சைடு உங்களுக்கு லூஸ் வருது அப்படின்னா அந்த சைடு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போட்டு கொடுத்தாலே போதும், அவங்களுக்கு கரெக்டாயிரும். அடுத்து வந்து இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அந்த பிரச்சனை வரும். அதாவது நம்மளுக்கு இந்த இடம் ரொம்ப டைட்டாக ஆகிடுச்சுனாலும் இந்த இடம் எது வரைக்கும் ஏறுதுங்கிறத பாருங்கள். அதாவது கையோட எட்ஜு அந்த இடம் கை உள்ளுக்கே நுழைய மாட்டிக்கினாலும், அதாவது கை வந்து நம்ம டைட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா கை வந்து கரெக்டாக ஒரு இடத்துல செட் ஆயிரும். அந்த இடத்துல செட் ஆகிற இடத்துல தான் ஷோல்டரும் கிடக்கும். ஸோ இந்த இடத்த லைட்டாக லூஸ் பண்ணி விட்டும் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த இதில் வந்து நம்ம தெளிவாக இதை பார்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வந்து இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு சொல்யூஷனும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து வந்து அடிஷ்னலாக 2 இது சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கழுத்து இறக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அதற்கும் அந்த பிரச்சனை வரலாம். ஏன்னா கழுத்து அதிகமாக வர்ற பட்சத்தில் உங்களுக்கு ஷோல்டர் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால கழுத்து எவ்வளோக்குள்ளே இறக்கம் வைக்கிங்களோ அவ்வளோக்குள்ளே நீங்கள் ரோப் வச்சுக்கோங்க. அதாவது கழுத்து இறக்கம் வச்சிங்கன்னா நீங்கள் ரோப் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். அப்படி ரோப் யூஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி ஷோல்டரில் வந்து ஒரு பட்டன் வைங்க. ப்ரெஸ் பட்டன் நம்மளுக்கு இருக்கும்ல, அந்த ப்ரெஸ் பட்டனை நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா ஷோல்டர் வந்து இறங்கி வராது. அவங்க வந்து இன்னர் போடும்போது அதில் இது லாக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரெஸ் பட்டன் வச்சுக்கிட்டிங்கன்னா அது ப்ரெஸ் பட்டன் வந்து அது பிடிச்சி வச்சுக்கிடும். ஸோ வந்து கம்ப்ளைண்ட் உங்களுக்கு அதிகம் வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம அடுத்து வந்து எப்படி இந்த கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.